இந்த கல்யாண வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்த்த வருவாங்க. பொதுவா கல்யாண வீடுகள்ல வாழ்த்துவாங்கல்ல, வாழ்த்த வர்ற பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. எப்படி வாழ்த்துவாங்க? புதுமண தம்பதியரை ராமனும் சீதையும் போல் வாழ்க இப்படி வாழ்த்துவாங்கல்ல சார். கோவலனும் கண்ணையும் போல் வாழ்க, ராமனும் சீதையும் போல், இவர்களையும் அவர்கள். நானும் பார்த்திருக்கேங்க. இவ்வளவு கல்யாண மேடைக்கு போறீங்க, ஒரு மேடையிலாவது யாராவது ஒருத்தர் என்னையும் என் மனைவியும் போல் வாழ்கன்னு யாராவது ஒருத்தர் வாழ்த்திடுவாருன்னு பாக்குறேன். சத்தியமா அது நடக்கு. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழுங்கள். நடக்கவே நடக்காது, நடக்கவே நடக்காது. இது வேணா மேடைக்கு சொல்றப்ப கைதட்டுறதுக்கு இருக்கும். ஆனா இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், ஒரு ஆணை ஒரு பெண்ணால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஒரு பெண்ணை ஒரு ஆணால் புரிந்து கொள்ளவே முடியாது. புரிந்து கொள்ளவே முடியாது என்பதை புரிந்து கொள்வதுதான் மெய்யறிவு. புரிந்துக்கிறோம்ல? இதுதான் மெய்யறிவு. உறவுகளில் நீதான் தவறு, நான் தான் தவறு என்பதை விட நாம் இருவருமே சேர்ந்து வளர்கிறோம். we are evolving. திருமண வாழ்க்கைன்றது முரண்பாடுகளின் உடன்பாடுன்னு we are evolving.